டபுள் மீனிங் டைலாக் ஆபாச டைலாக்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் ரன்னரும் ஆகிய உதயநிதி அண்ணன் அவர்களை காலங்காத்தால கைது செய்யறதுக்காக காவல்துறை போயிருக்காங்க. அந்த சமயத்துல நாங்க உதயநிதி அவர்கள் கக்கூஸ் போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அங்கேயே பதுங்கிறதுக்கு ஐடியா பண்ணதாகவும் அதே காவல்துறை கரெக்டா கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதாகவும் போகும்போது உதயநிதி அவர்கள்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது ரொம்ப காமா கம்போஸ்டா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு கூலா பதில் சொன்னதாகவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடானா இவரு தான் கூலா இருக்கிறாரு, ஆனா இவருக்கு சப்போர்ட் பண்றவங்களும் ஓட்டு போட்டவங்களும் சேர்ந்து இப்ப ரோட்ல எல்லாம் பஸ்ஸுக்கு போறப்ப போ என் பணத்தை தாண்டி போன்னு சொல்லி பஸ்ஸுக்கு நடுவில் படுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் யாரும் கடையெல்லாம் ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதையை போட்டு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொதுமக்களும் சேர்ந்து உதயநிதி அவர்களுடைய போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாணியில செப்பலை முக்கி ஈக்மார் கட்டை விளக்குமார் கட்டை எல்லாத்தையும் வச்சு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறத போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் சட்டசபையில் அப்பாவை காணோம்னு சொல்லி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் மகனையும் காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.